முன்னாள் கடற்படை வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைத்தது கத்தார் நீதிமன்றம். 3 முதல் 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் 8 பேரின் மரண தண்டனையை 3 ஆண்டுகள் முதல் 25 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையாக கத்தார் மேல்முறையீட்டு நீதிமன்றம் குறைத்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 முன்னாள் கடற்படை அதிகாரிகள் மற்றும் ஒரு மாலுமியில் ஒருவருக்கு இப்போது 25 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 4 பேருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 2 பேருக்கு 10 ஆண்டுகளும், ஒருவருக்கு 3 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆதாரங்களின்படி 8 பேரில் ஒரே மாலுமி மிகவும் மென்மையான தண்டனையை பெற்றார். அதே நேரத்தில் தஹ்ரா குளோபல் நிர்வாக இயக்குநராக பணியாற்றிய அதிகாரிக்கு மிகக் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளருக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எவ்வாறாயினும் வெள்ளிக்கிழமை வெளியுறவு அமைச்சகத்தின் வாராந்திர ஊடக சந்திப்பில் 8 முன்னாள் கடற்படை வீரர்களின் மரண தண்டனையை குறைக்கும் தீர்ப்பின் விவரங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பாக்ஷி, இதுகுறித்து நாங்கள் நேற்று விரிவான செய்திக்குறிப்பை வெளியிட்டோம். இந்த நேரத்தில் நாங்கள் தீர்ப்பை பார்க்கும் வரை அல்லது சட்டக்குழு விரிவான தீர்ப்பை பார்க்கும் வரை பகிர்ந்து கொள்ள என்னிடம் எந்த கூடுதல் தகவலும் இல்லை, அல்லது சட்டக்குழு விரிவான தீர்ப்பை பார்க்க வழக்கின் இரகசியத் தன்மையையும் வலியுறுத்துகிறேன். ஊகங்களில் ஈடுபட வேண்டாம் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்தியர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் நலனே எங்கள் முதன்மையான கவலை. எனவே தயவு செய்து எங்களுடன் பொறுத்துக் கொள்ளுங்கள். அது என்னவென்று தெரிந்து கொள்வோம். வாக்கியங்கள் குறைக்கப்பட்டுள்ளன, ஆனால் எங்களுக்கு கூடுதல் விவரங்கள் கிடைக்கும் வரை நான் அதைப் பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. சட்டக்குழு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் நிச்சயமாக விவாதிப்போம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் அங்கு வேலை நாட்கள் அல்ல என்பதால் அடுத்த வாரத்திற்குள் அதிக தெளிவு இருக்கும் என்று ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. கைதிகளின் குடும்பங்கள் கத்தாரில் உள்ள மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றமான கேசேஷன் நீதிமன்றத்தை அணுகுவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் விரிவான தீர்ப்பின் நகலுக்காக காத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் 56 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவர்களில் சிலருக்கு நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உள்ளன என்று அவர் கூறினார். இந்த 8 பேரும் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். ஆனால் தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அவர்கள் அருகில் இல்லை. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 3 கீழ் நீதிமன்றத்தில் 3 என இதுவரை 6 மேல்முறையீட்டு விசாரணைகள் நடந்துள்ளன. 8 பேரையும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பும் வாய்ப்பு குறித்து அறிய குடும்பத்தினர் காத்திருக்கின்றனர். தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களை இந்தியாவுக்கு மாற்றுவதற்கான கத்தாருடன் இந்தியாவின் 2015 ஒப்பந்தத்தின்படி அவர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவது உட்பட அனைத்து சட்ட விருப்பங்களையும் நாங்கள் ஆராயப் போகிறோம் என்று ஒரு உறவினர் கூறினார். முன்னாள் கடற்படை வீரர்களை இந்தியாவுக்கு அழைத்து வந்து தண்டனையை அனுபவிக்க இந்திய அரசு 2015 ஒப்பந்தத்தை நாடுமா என்று கேட்டதற்கு, ஆம், அத்தகைய ஒப்பந்தம் உள்ளது. இருப்பினும் இது நடைமுறையில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் அதற்கு இரு தரப்பினரின் ஒப்புதலும் தேவைப்படுகிறது. மேலும் கத்தார் தரப்பு அந்த ஒப்பந்தத்தை அங்கீகரித்துள்ளதா என்பதை நான் சரிபார்க்க வேண்டும். அது பற்றி எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்றார். தோஹாவை தளமாகக் கொண்ட தஹ்ரா குளோபல் நிறுவனத்தின் ஊழியர்களான இந்தியர்கள் ஆகஸ்ட் 2022இல் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை கத்தார் அதிகாரிகள் பகிரங்கப்படுத்தவில்லை. இங்கிலாந்தின் நாளேடான ஃபினான்ஷியல் டைம்ஸில் வெளியான ஒரு அறிக்கையின்படி இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் கேப்டன் நவ்தேஜ் சிங்கில், கேப்டன் பிரேந்திர குமார் வர்மா, கேப்டன் சௌரப் வசிஷ்ட், கமாண்டர் அமித் நாக்பால், கமாண்டர் பூர்ணேந்து திவாரி, கமாண்டர் சுகுநாகர் பகலா, கமாண்டர் சஞ்சீவ் குப்தா மற்றும் மாலுமி ராகேஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தண்டனை குறைப்பு குறித்து வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை கூறுகையில், இந்த விவகாரத்தின் தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். மேலும் அனைத்து தூதரக மற்றும் சட்ட உதவிகளையும் நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம். இந்த விவகாரத்தை
கத்தார் அதிகாரிகளிடமும் தொடர்ந்து எடுத்துச் செல்வோம் என்றார். உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச் சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.